கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி, நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. சங்கீதம் 105 அதிகாரம் 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. இந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பை பற்றி பேசப்படுகிறது. யோசேப்போட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவருடைய குடும்பத்தார் அவரை வணங்குவாங்க என்று சொல்லியும், ஒரு நாள் அவர் உயர்த்தப்படுவார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிட்டு சொல்லுங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வந்துச்சுது. ஆனா சகோதரர் அவர்களை வித்தாங்க. ஆனா அவர் இன்னொரு தேசத்துக்கு போனாரு. அங்க அவர் குற்றம் சாட்டப்பட்டாரு, சிறையில இருந்தாரு. அவர் எவ்வளவு வேதனைகள் கடந்து போன போது கூட, ஆனா ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை அங்க நிறைவேறிச்சல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? ஆண்டவர் அநேக நேரங்களில உங்களுக்கு ஊழிய பாதையிலே அழைத்து வாக்குத்தத்தம் தந்திருந்தார் என்றால் சில வேளைகளிலே அது கால தாமதமாகும். ஆனா ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நடக்க பண்ணுவார். அதுக்கு முன்பாக உங்களை என்ன செய்வார் தெரியுமா? புடமிடுவார். அவர் உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவார். அவர் சரியான காரியங்களை நீங்க செய்ய அவர் தகுதிப்படுத்துவார். அப்படியாகவே யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அநேக பாடுகள் வந்துச்சுது, துன்பங்கள் வந்துச்சுது. அவர் குற்றவாளியாக அவர் எண்ணப்பட்டார், சிறையிலே இருந்தார். சகோதரர்களே அவரை விற்று போட்டாங்க. ஆனா அவர் சொன்ன வாக்கு நிறைவேறிச்சல்லவா? ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால அவரை துதித்து பாட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். எங்களுடைய நினைவுகள் சிறியவைகள், ஆனால் அவர் எங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியவையாய் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? உங்களோட வாழ்க்கையில வாக்கு தத்தம் தந்திருக்கிறாரா? நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி நீங்க ஜெபிக்கும் போது நீங்க அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாக சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நாங்க சங்கீதம் 105 42 இருந்து 45 வரை வாசிக்கும் போது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுகந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அவருடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது நீங்கள் அதிகமாய் அதை பெற்றுக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கூட வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமா இருக்கு சிஸ்டர், இப்பதான் ஆண்டவர் அறிஞ்ச பிறகு போராட்டங்கள் எனக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கடா, ஆண்டவர் உங்களை புடமிடுறாருங்க. உங்களை அவர் பொன்னாக விளங்க செய்ய போகிறாரு. அவரை விசுவாசிச்சு அவர்ல நீங்க நிலைநிப்பீங்களா இருந்தா அவருடைய மகிமையை நிச்சயமாக நீங்க காண்பீங்க. அதனால ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அநேக நிறைவேறி விட்டது, அநேக நிறைவேறாமல் காலம் தாமதமாகிறது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. காலம் தாமதமாகிறது, ஆனால் ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்கு சிறு வயதில் கொடுத்தது, ஆனால் காலம் கடந்தது, நிறைவேறியது. அதற்கு முன்பாக அவர் அநேக துன்பத்தின் பாதைகள் கடந்து போனாலும் தேவன் கொடுத்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறபடியினால் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவரே? அப்பா, வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கிற போதே அதை சுகந்தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா, உமக்காக பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்க. பிற இன பிள்ளைகளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உமது வழியில் வர உதவி செய்யுங்க. நீரே தேவன், உம்மை அல்லா தெய்வம் இல்லை என்று உணர்ந்தவர்களாய் இருதயத்தில் இருந்து மனம் திரும்ப உமது வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.